அடுத்து நம்மளுடைய சமயத்திலே பல செயற்பாடுகள் அன்றாட வாழ்க்கையோடு இறை அருளையும் வேண்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுவாக விளக்கேற்றுதல் அல்லது மங்கள விளக்கேற்றுதல், தீப பூஜை, இறைவனுக்கு தீபம் காட்டுதல் என்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஒளியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இறைவனுடைய வடிவம் இயற்கை வடிவத்துக்கு சொரூப நிலை அப்படி என்று பெயர். சைவ சித்தாந்தம் இதை சொரூப நிலை என்றும், இறைவன் சார்ந்திருக்கின்ற நிலைக்கு தடத்த நிலை என்றும் சொல்லும். தடஸ்த என்றால் சார்ந்திருப்பது. அந்த விக்கிரகங்களிலே அன்னம், தம்பம், கும்பம், அக்னி போன்ற இடங்களில் எல்லாம் இறைவனை நாங்கள் பூஜிக்கின்ற பொழுது இறைவனை சார்ந்திருக்கின்றான் என்ற ஒரு கருத்தாக கூறப்படுகிறது. இந்த சொரூப நிலையாக இருக்கக்கூடிய இறைவன் மிக ஜோதி வடிவானவன், அதாவது பெரிய ஜோதி வடிவமானவன் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதனாலே தான் இறைவனுடைய எல்லா வழிபாடுகளிலும் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவனுக்குரிய வழிபாட்டிலே ஜோதி ஒன்றை வைத்துக் கொள்வார்கள். ஜோதி என்றால் ஒளி, விளக்கு, சுடர் என்று பல்வேறு விதமான அந்த ஒளி வழிபாடுகளோடு எங்களுடைய சமய சிந்தனைகளும் வழிபாடுகளும் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த ஒளி என்பது இறைவனுடைய முதல் வடிவமாக போற்றப்படுது. இறைவனோ இறைவியோ அதனுடைய வடிவம். அதனால தான் நாங்கள் ஆலயங்களிலே விளக்கை ஏற்றி இறைவனுக்கு விளக்கை காட்டி தீபங்களை காட்டி அதை கண்ணிலே ஊற்றி அந்த அருளை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு எப்பொழுதுமே துன்பங்கள் வருகின்ற பொழுது இருளாக அமையாகின்றது. அந்த துன்பத்திலே இருந்து விடுபடுவதற்கு இந்த ஒளிகள் எங்களுக்கு உதவுகின்றன. அது இறைவனுடைய இந்த தீப ஒளி மிகவும் உங்களுக்கு உதவுகிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் ஆலயங்களிலே பல்வேறு விதமான தீபங்களை காட்டுகின்றார்கள். தீபம் என்பதற்கு பிரகாசமாக எரிவது. உத்தீப்யஸ்வ ஜாதவேதா என்று வேதம் சொல்வது. உத்தீப்யஸ்வன் மேல் நோக்கி அறிந்து கொண்டிருக்கின்ற ஒளியே நீ பிறந்தவுடனே நீயும் அறிந்து மற்றவருக்கும் அறிவிக்கிறாய். எப்பொழுது அந்த அக்னி வருகிறதோ இருள் போகிறது, அவரும் வெளிச்சமாக இருந்து மற்றவரையும் அந்த இருட்டுக்கு இருந்து அகற்றுகிறார். ஜாதவேதா அபக்னம் நிருதிமம, உங்களோட துன்பங்களை குறைத்து விடுவாயாக என்று வேதங்களில் ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்லித்தான் ஆலயங்களை அந்த பூஜைகளை எல்லாம் செய்வார்கள். உத்தீப்யஸ்வ ஜாதவேதா அபக்னிருதிமம பசுகிஸ்ய மஹ்யமாவகா ஜீவனஞ்சி சோசித்த, அதாவது நல்ல செல்வங்களையும் நல்ல பொருட்களை உங்களுக்கு தரவோடு மாத்திரம் இல்லாமல் நாங்கள் உங்களை ஜீவிப்பதற்கான நல்ல வழிகளை எந்த திசையிலே இருந்தாலும் உங்களுக்கு காட்டிக்கொள்ளு என்பது அந்த தீபத்தை பார்த்து கூறுகின்ற ஒரு மந்திரமாக இருக்கிறது. இதான் இறைவனுக்கு முன்னாலே நாங்கள் பூஜை செய்கின்ற பொழுது அந்த இறைவருடைய வேண்டி இது எல்லாருக்கும் பொதுவானதான். ஒளி வேண்டும் என்பதும், ஜீவனங்கள் வேண்டும் என்பதும், செல்வங்கள் வேண்டும் என்பதும், இருளிலிருந்து நீங்க வேண்டும் என்பதும் ஆகிய அந்த கருத்துக்களோடு இந்த ஒளி என்ற இறைவனுடைய முதல் வடிவத்திற்கான பூஜைகளை எங்களுடைய சமயம் இன்றும் செய்து கொண்டு இருக்கிறது. இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதற்கு கூட ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வசூல் கலந்தது ஒரு உணர்வேன்னு சொல்வார்கள். இறைவனுடைய ஒளி வளர் விளக்கு என்றார். அதாவது அந்த ஒளி ஒரு ஒளியிலிருந்து எத்தனை தீபத்தை ஏற்றினாலும் முதல் இருக்கக்கூடிய தீபத்துக்கு குறை வராது. எந்த பொருளை எடுத்தாலுமே அதிலிருந்து குறை வந்துடும். ஒளி ஒன்று தான் தானும் குறையாமல் மற்றவையும் நிறைவாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பொருள் என்பதால் இறைவனும் அந்த வடிவத்திலிருந்து எங்களுக்கு அருள் செய்கிறார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம்.